கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். நியூக்ளியர் குளிர்காலம் அணுக்காற்று தணிந்த பிறகு எப்படி உருவாகின்றது? இன்றைய அறிவியல் பார்வையில் ஒரு பயங்கரமான ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை பார்க்கப் போகின்றோம். அணுகுண்டு வெடிப்பு நிகழ்ந்த பிறகு ஏற்படும் நியூக்ளியர் குளிர்காலம் இது ஒரு இயற்கை பருவகாலம் அல்ல, மாறாக இது மனிதனால் ஏற்படுத்தப்படும் பருவநிலை மாற்றம். அணுகுண்டுகள் வெடிக்கும் போது என்ன நடக்கும்? அதன் தாக்கம் பல கிலோமீட்டர் தூரத்தில் உயிர்களை அழிக்கக்கூடும். ஆனால் அந்த உடனடி அழிவை விட பின்னர் ஏற்படும் உலகளாவிய தாக்கங்கள் இன்னும் கொடூரமானவை. நியூக்ளியர் குளிர்காலம் என்றால் என்ன? நியூக்ளியர் குளிர்காலம் என்பது பெரும் அளவிலான அணுகுண்டு வெடிப்புகளுக்கு பின் பூமி சந்திக்கும் ஒரு பருவநிலை மாற்றம். அணுகுண்டுகள் வெடிக்கும் போது பெரும் அளவு தூசிகள், புகை, கரி போன்றவை வானில் உயரமாக சென்று விடுகின்றன. இவை சூரியனின் ஒளியையும் வெப்பத்தையும் பூமிக்கு வர முடியாதபடி தடுக்கின்றன. இதனால் பூமியின் வெப்பநிலை மிக குறைந்து விடுகின்றது. சூரிய ஒளி இல்லாததால் நிலத்தின் பசுமை ஃபோட்டோசிந்தசிஸ் தடைபடுகின்றது. விவசாய உற்பத்தி இல்லாமல் போகின்றது. உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையால் பட்டினி சாவு ஏற்பட்டு மக்கள் தொகை குறைகின்றது. இது உலகளாவிய வறட்சியாகவும் நீண்ட குளிர்காலமாகவும் மாறும். இந்த கோட்பாட்டின் பின்புல அறிவியல் என்ன? 1980களில் விஞ்ஞானிகள் கார்ல் சாகன் உள்ளிட்ட குழுவினர் இதனை முதலில் உலகிற்கு எடுத்து விளக்கினார்கள். அணுகுண்டு வெடித்தால் வீடுகள், வாகனங்கள், வனங்கள், எரிபொருள்கள் அனைத்தும் எரிந்து சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும். அவை உயரத்தில் நிலைத்திருப்பதால் சில வாரங்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள் வரை நிலைக்கக்கூடிய குளிர்ச்சியை உருவாக்கும். சிறிய அளவிலான 100 குண்டுகள் கூட ஒரு நாட்டின் எல்லைகளுக்குள் உலக வெப்பநிலையை 1-2 டிகிரி செல்சியஸ் வரை குறைக்கக்கூடும் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. பெரும் அளவிலான போரில் இது 5 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் அபாயமும் உள்ளது. இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும்? வாழ்க்கைக்கான உணவு தேவை பற்றாக்குறை, விலங்குகளின் வாழ்வு பாதிக்கப்படும், கடல் உயிர்கள், பசுமை பாசிகள், நீர் சீராக்கும் செயல்கள் அனைத்தும் குறைந்து போகும், மழை வடிவமைப்பு, பருவகாலங்கள் முற்றிலும் கோளாறு அடையும். நம்மால் இதனை தவிர்க்க முடியுமா? முடியும். அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் உலக ஒப்பந்தங்கள், அமைதிக்கான முயற்சிகள் மற்றும் நவீன இராணுவ தளவாடங்களின் மீது மறு ஆய்வு, இவை அனைத்தும் நியூக்ளியர் குளிர்காலம் வராமல் தடுக்கும் முக்கியமான மானுடத்தின் முயற்சிகள் ஆகும். நிறைவாக, அணுகுண்டின் வெடிப்பு ஒரு நாட்டை அழிக்கலாம், ஆனால் அதன் பின்னணி தாக்கம் ஒரு உலகையே பாதிக்கக்கூடியது. அதனால்தான் நியூக்ளியர் குளிர்காலம் என்பது ஒரு மனித வெறியையும் அதன் விளைவுகளையும் நினைவுபடுத்தும் அறிவியல் எச்சரிக்கை ஆகும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.